ஹோண்டா ஷைனு இந்த வண்டிக்கு வந்து எப்படி நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வண்டி வந்து 2011 வாங்கின வண்டி இது. என்னோட நண்பர் வண்டி இது. ஒரு 8 மாதமாக வந்துட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது, வண்டி வழியில் நிற்கிறது அந்த மாதிரி இருக்குது. இது மெக்கானிக் ஷெட் எடுத்து போனால் என்ன சொல்கிறாங்க, காயிலெலாம் செக் பண்ணாங்க. கடைசியில் வந்துட்டு கார்பரேட்டரை மாற்றி ஆகணும், 8000 ரூபாய் ஆகும் கார்பரேட்டர் மாற்றணுன்றாங்க. சரி என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வண்டி வந்து எடுத்துன்னு வந்து நான் இப்போது அதை ரிமூவ் பண்ணுறேன். அப்போது கார்பரேட்டர் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. அதனால் கார்பரேட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்துட்டு இதில் கார்பரேட்டரை க்ளீன் பண்ணனாக்கா முதல்ல வந்து இந்த இன்ஜின்லேருந்து 2 போல்ட்டு கழட்டணும். அந்த போல்ட்டை கழட்டினோம்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடும், எல்லாம் கஷ்டப்பட்டு அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது 11 வருஷம் ஆனதுன்றதுனால அந்த ஓஸு எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாகிட்டு இருக்குது. ஏற்கனவே அதை கழட்டிட்டு அதை உள்ளே இருந்தெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களால கழட்டவும் முடியல அது. இப்போ நான் வந்துட்டு அதை அந்த 3 ஓஸ் கிளாம்ப் இருக்குது, அதில் வந்து 3 ஓஸ் கிளாம்பையும் லூஸ் பண்ணுறேன். அந்த பக்கம் வந்துட்டு அவுக்குறேன். இது வந்துட்டு பாருங்கள், உள்ளேருந்தே ஏர் ஃபில்டர்லேருந்தே பிடிங்கின்னு வந்துடுது. ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து கரெக்டாக அவுக்கல அது. இப்போ வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு உள்ளேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ அதை இது ஒன்றும் பெரிய வேலையே ஒன்றும் கிடையாது. இது வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் நம்ம பண்ணுறோம். இப்போது எத்தனை வருஷம் வண்டி இருந்தாலும் கார்பரேட்டர் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து கார்பரேட்டர் மாற்றணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை உள்ளேருந்து அதை கழட்டி எடுக்கிறோம். இது வந்து அந்த சென்சாருக்கு வர ஒரு ஜாக், அது சைடில் ஒரு கிளிப் இருக்கும், அதை அமுத்திட்டு இழுத்தோம்னாக்கா வந்துடும் அது. ஏன்னா அந்த ஜாக்கு உடையாமல் பார்த்துக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு ஏர் டியூப் ஒன்று வரும். இப்போ வந்து இது வந்து தானாக ரைஸ் ஆகும். இது நீடில் வந்து நம்ம வந்து இழுக்கிறது கிடையாது, சென்சார் வழியாக தானாக அது வந்து இழுக்கிறது. இதில் வந்துட்டு 2 பிரச்சனை இருக்குது. இந்த ஏர் லாக் இருக்குது பாருங்க, உள்ளே வந்துட்டு அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு டியூப் போகுது. அது வந்து ஏர் வந்து அது வழியாக வந்துட்டு உள்ளே அந்த டைஃப்ரமில் வந்து அந்த ஏர் இருக்கும், அது எடுக்கணும். இது வந்து சோக்குது இப்போ அவுத்து விட்டது வந்து சோக்கு வந்து அவுத்து விட்டு இப்போ வெளியே எடுத்துகிட்டு நம்ம கார்பரேட்டர் இப்போ எவ்வளோ டெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது இது எடுத்துகிட்டு. அவர் சொல்கிறாரு இது வந்து கார்பரேட்டர் அவுத்ததே கிடையாது, ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது. அப்போது அவுக்காமே எப்படி அது போச்சுன்னு சொல்ல முடியும்? இப்போது அந்த ஓஸ் நிப்பல், அந்த இன்ஜின்லேருந்து வர அந்த அசம்பிளி, அதை வந்து அவுத்து வச்சு கீழே. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுனா இந்த உள்ளே வர அந்த ஏரில் சைடில் வர அந்த பட்டர்ஃப்ளை மட்டும் தான் திரும்புமே தவிர ஆக்சிலேட்டருக்கு வந்துட்டு சென்டரில் இருக்கிற பிஸ்டன் தூக்காது. பிஸ்டன் வந்து ஆட்டோ தான் அது. இப்போது இது வந்துட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒரு பெட்ரோல் கொஞ்சம் போட்டு ஃபுல்லாகவே வந்து பெட்ரோலில் தான் வாஷ் பண்ணது, இல்லை W40 போடணும். இது W40 போட்டோம்னா நிறைய எடுத்துக்கும், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு. அதனால் ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோலில் வந்து கண்டிப்பாக இது வந்துட்டு க்ளீன் பண்ணி ஆகணும். நீங்கள் கார்பரேட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம ஓப்பனே பண்ணணும். இல்லைனா இந்த டஸ்ட்டு எல்லாம் போயிட்டு இந்த ஜெட்டில் போய் உட்காந்துக்கோ. எங்கெங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். கார்பரேட்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இப்போ இது வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு நம்ம அந்த டஸ்ட் இல்லாத முதல்ல ஃபுல்லாக கழுவி எடுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக இப்படி கழுவுனா தான் அது வந்து எல்லாம் போகும். நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு சின்ன ப்ரெஸ்ஸு அங்கே வந்து இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் நான் இது பண்ணது இது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எந்த பொருள் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஸ்பேனருங்க அதெல்லாம் இருக்கும். இருக்கிறத வச்சு நான் வந்து இதை க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். நான் ஒரு சின்ன ப்ரெஸ் இருந்தாக்கா நல்லா இந்த சின்ன இடுக்கெல்லாம் போயிட்டு க்ளீன் ஆகிடும். இப்போது இருந்தாலும் அது இருக்கிறத வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம். இப்போது இந்த பெட்ரோலுக்கு அடியில் இருக்கிற அந்த கப்பு இதில் பெட்ரோல் கிணறு நிற்கும், இதில் தான் இந்த வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி அவுக்கணும். இப்போது இது ரொம்ப நாள் ஆனதுனால இது வந்து ஸ்க்ரூலாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் ஒரு கட்டிங் பிளேயர் வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு முறை லூஸ் பண்ணிட்டோம்னாக்கா அவுக்கிறது ஈஸியாகிடும். அது இல்லைன்னா அது அந்த மைனஸ் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் அவுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம அவுக்க சொல்ல எவ்வளோ டைட்டில் அவுக்குறோமோ அவ்வளோ டைட்டில் வந்து நம்ம போடணும். பாருங்கள், இது ஏற்கனவே அவுத்துவங்க இதில் பேஸ்ட்லாம் போடுறோம். இதெல்லாம் பேஸ்ட்லாம் போடவே கூடாது. அதில் இருக்கிற ரப்பர் வாஷரு அதிலே தான் நம்ம டைட் பண்ணணும். அப்படி சப்போஸ் அது சரியில்லைனாக்கா இதோட கிட்டு மட்டும் ஒன்று வாங்கிக்கலாம். இந்த கிட்டு மட்டும் வாங்கிட்டாலும் ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ ஒரிஜினாலிட்டி மாதிரி வராது. இப்போ இது வந்து ஃப்ளோட் நீடில் உள்ளே இருக்குது.
இது என்ன ஒரு அட்டை வச்சுருக்குறாங்க யாரோ கட்டணுங்க. இருந்தாலும் வந்து நான் அதை அவுத்துட்டு இதையும் வந்துட்டு அதை நம்ம தொடச்சி போட்டுடணும். இது வந்து மண்ணில் படாமல் வச்சுருக்கணும். அந்த ஜெட்டு கரெக்டாக உள்ளே போய் உட்காரணும். இப்போ பாருங்க, இது வந்துட்டு இது மெயின் ஜெட்டு நம்ம வந்து முதல்ல அவுக்குறோம். இந்த பிஸ்டன் வந்து பிஸ்டனில் 2 நீடில் இது உள்ளே தான் வரும். இதுவும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் கட்டிங் பிளேட் பிடிச்சி அவுக்குறோம். அடுத்து ஒரு ஜெட்டு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து பைலட் ஜெட்டு. இது வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த ஜெட்லேருந்து தான் நம்ம அந்த பெட்ரோல் இழுக்கும். இது உள்ள நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அவுக்கல. ஒரு சிம்பிளாக எப்படி நம்ம க்ளீன் பண்ணி போடலான்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் போட்டுக்கிறேன். அடுத்த டைம் போட சொல்ல ஃபுல்லாகவே அவுக்குறேன். இதுவும் அதே மாதிரி அவுக்க முடியாத விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த 2 ஜெட்டை வந்து நம்ம முதல்ல க்ளீன் பண்ணணும். ஒரு ஒயர் ஒன்று எடுத்துங்க. அந்த ஒயர்லேருந்து அந்த கம்பி, பித்தளை கம்பியை சீவிட்டு ஒரே ஒரு கம்பி மட்டும் எடுத்துகிட்டு இது உள்ளே விடுங்க. இது வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்குது. இப்போது பாருங்க, இது ஓப்பன் ஆகலை. இது பாருங்க, இப்போ தான் ஓப்பன் ஆகுது. அது இப்போ அதில் போட்டு 2 டைம் இப்போ இழுத்துட்டு பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிங்கனாக்கா அந்த இடம் சுத்தமாகிடும். சைடில் இருக்கிற ஹோல்ஸுங்க இருக்கும், லைனாக வந்துட்டு ஹோல்ஸ் சைடில் பக்கவஸ்தில் இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். பாருங்கள், இதில் வந்துட்டு இது சென்டரில் நம்ம போட்டோம்னா அது அந்த கம்பி போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் போடாதீங்க. இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா இப்போது பிரேக் ஒயரோட கம்பிலாம் இருக்கும், அது வந்து மெயின் ஜெட்டுக்கு சரியாக இருக்கும். இந்த ஜெட்டில் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப சன்னமாக இருக்கும். அந்த இதுலேருந்து நம்ம பெருசாகிட்டோம்னா மைலேஜ் அடி வாங்கும். அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சின்ன கம்பி, இந்த கம்பி போதும், இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதனால் அவ்வளோ ஹோல்ஸ் தான் அது இருக்கும். இதிலே 2 கம்பி போட்டோம்னா கூட போகாது. இப்போ அதில் போட்டு நம்ம வாயில் வச்சு ஊதுனீங்கன்னாவே ஃபுல்லாக வந்துட்டு காலி ஆகிடும். இப்போது பாருங்க, இப்போ வந்து அது வந்து எப்பயும் போகிற மாதிரி நல்ல பெரிய அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னது போட்டாலும் ஸ்லிப் ஆகும், ரொம்ப பெருசு போட்டாலும் சைடில் இடிக்கும். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வீட்டில் நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு கட்டிங் பிளேயர் அதை வச்சா கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஸ்பேனர் மட்டும் 10, 11, 12, 13 ரிங்ஸ் இருந்ததுனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து அடுத்து வந்து மெயின் ஜெட்டு. இதுலேயும் வந்துட்டு எல்லாமே கிளியராக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக ஹோல்ஸ் நல்லா தெரியுது. மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் தெரியும். இந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸுங்களும் இதே மாதிரி கம்பி போட்டு க்ளீன் பண்ணுறோங்க. இதுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணணுக்கல. இதில் இப்போ அவர் சொன்னது வந்து 8000 கார்பரேட்டர் மாற்றணும். சர்வீஸ் சார்ஜுன்னு போனோம்னா ஒரு 500 சர்வீஸ் சார்ஜ், 8500 9000 ஆகிடும். அதுக்கு இப்போ நம்ம ₹1 செலவு பண்ணல நான். இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் மட்டும் பண்ணிக்கிறோம். இப்போது பாருங்கள், ஃபுல் டைட் அது பண்ணிவிட்டு இதையும் டைட் பண்ணுங்க, அந்த ஜெட்டை டைட் பண்ணுங்க. வேறு எதுவும் கையை வைக்காதீங்க. வேறு ஏதாச்சும் கையை வச்சிங்கனாக்கா மைலேஜ் அடிப்படும், இல்லை ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும், வேறு பிரச்சனை வந்துடும். இது உள்ளே முதல்ல க்ளீன் பண்ணிங்கனாவே பாதி விஷயம் முடிஞ்சுது. இப்போ இதில் வந்துட்டு இப்போது இந்த ஃப்ளோட் நீடில் வந்துட்டு நம்ம அதில் தூக்கி வச்சு அசம்பிளி பண்ணுறோம். கரெக்டாக பாயிண்டில் வச்சுட்டு அந்த நீடில் ஒன்று இருக்கும், நீடில் உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ பெட்ரோல் ஃபுல்லாகுதுனாக்கா இது ஓவர் ஃபுல்லாகாத அந்த லிமிட்டில் நின்றோம். இந்த முனையில் வந்துட்டு அந்த பெட்ரோல் போடுற இதில் வந்து வாய் வச்சுட்டு லேசாக உறிஞ்சிங்கனாக்கா நாக்கு வச்சு உறிஞ்சினா நாக்கு ஒட்டணும். இதுதான் அதில் கணக்கு. ஏன்னு கேட்டால் இது பண்ணியாச்சுனாவே அந்த ஃப்ளோட் நீடில் கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணோம்னா காற்று உள்ளே வெளியே போகும். இந்த மாதிரி வச்சு நம்ம உறிஞ்சோம்னாக்கா அந்த நாக்கு போயிட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸில் அடைச்சிக்கும், டைட்டாக இழுத்து பிடிக்கும். அப்போது ஃப்ளோட் நீடில் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஏர் ஸ்க்ரூ. இந்த ஏர் ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம இந்த வண்டியில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டைட் பண்ண முடியாது. பேட்டரிலாம் கழட்டி அதெல்லாம் பண்ணால் தான் தெரியும். இப்போ அதனால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட டைட் பண்ணி பாருங்க. இது வந்து 1.25 ஸ்க்ரூ இருக்குது. இப்போது 1.25 தான் ஓப்பனாக இருக்குது. இப்போ அந்த 1.25 ஏற்ற மாதிரி நம்ம திரும்பவும் அதே 1.25 தான் திரும்பி ரிவர்ஸில் வச்சிடணும். ஏன்னா அந்த லெவலில் தான் அவங்க வச்சுருக்குறாங்க, அந்த வண்டி பழக்கப்பட்டு இருக்குது. இப்போ நம்ம அதை டைட் பண்ணாலும் வந்து மைலேஜ் அடி வாங்கும், லூஸ் பண்ணாலும் அடி வாங்கும். அதனால் வந்துட்டு அந்த ஏர் மறையை நீ எவ்வளோ இழுக்கிறீங்களோ மைலேஜ் அடி போடும், ஆனால் வண்டி பறக்கும். அதனால் வந்துட்டு மைலேஜ் தேவையில்லைனாக்கா அதை வெளியே எவ்வளோ 2 மரம் 2.5 மரம் இழுத்திங்கனாக்கா வண்டி பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அது எவ்வளோ எந்த லெவலில் இருந்ததோ அதே லெவலில் அதை டைட் பண்ணிடணும் நம்ம. இப்போ அடுத்தது அந்த பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள இருக்கிற பிஸ்டனு இந்த டைஃப்ரம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போது இது வந்து ஆட்டோ ரைஸ், தானாக வந்துட்டு அது ரைஸ் ஆகும். அப்போ வந்து அந்த பிஸ்டன் வந்து தானாக தூக்கும். இதை எப்படி அவுக்குறீங்களோ அதே மாதிரி டைட் பண்ணுவோம். இதுவும் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக இருந்து கட்டிங் பிளேடில் அவுத்துட்டு தான் நம்ம இப்போ அவுக்குறோம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள், இது எதுவும் நெகட்டிவோ இல்லை நசுக்கோ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே பெட்ரோலில் வாஷ் பண்ணி அப்படியே உள்ளே போடுவோம். வேறு எதுவுமே பண்ணாதீங்க அதை. ஏன்னா இது வந்து ஜாஸ்தியானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை இது. அதனால் இது பாருங்கள், தட்டி வச்சுருங்க. டைஃப்ரம் அவுத்துட்டு லேசாக இதுவும் பெட்ரோலில் வாஷ் பண்ணுவோம். இந்த டைஃப்ரம் வந்து ஹோல்ஸ் விழுந்தாவோ கிழிஞ்சு போனாவோ
பெட்ரோல் வந்துட்டு உள்ளே போகாது. அது வந்து ஏர் வந்து லாக் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது பாருங்க, இது ஃபுல்லாக வந்துட்டு லேசாக பெட்ரோல் ஊற்றி பண்ணுங்க. நீடில்லாம் தேஞ்சிருந்தாக்கா இது மாற்றலாம், இல்லைன்னா இது வந்து மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து பல வருஷம் அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போகாது இது. ஏன்னா ஒரிஜினல்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து போகாது. இது லேசாக வந்துட்டு பெண்ட் ஆச்சுன்னா கூட சரி, அது உள்ள இருக்கிறது வந்து தானாக தூக்கும். இது அப்படியே மேலே ஏறும் இறங்கும். இது பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு ஒரு காட்டன் துணி வச்சுட்டு தொடச்சிடுங்க. இது உள்ளேயும் வந்து டஸ்ட் இருக்கும். இப்போ இது உள்ளேருந்து தான் ஒரு ஹோல்ஸ், ஒரு டியூப் ஒன்று வரும். அந்த டியூப் வந்து பிளாக் ஆகிட்டு இருக்குது. இந்த குழவி வந்து கூண்டு கட்டிகிட்டு இருக்குது அதில். அதுவும் ஒரு காரணம். இந்த வண்டி வந்து தானாக ரைஸ் ஆகிறது, தானாக இதுவாகிறது, நிற்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். பாருங்க, இது உள்ளே வச்சுட்டு இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல வர மாதிரி வைங்க. அந்த ரப்பரில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த காடியில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி கரெக்டாக சீட்டிங் பண்ணுங்க. இது பண்ணலைனாக்கா வெளியே வந்தோ இல்லை வேறு ஏதோ பண்ணி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டயஃப்ரம் வந்து கட்டாயிடும். இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன டாட் ஒன்று இருக்கும். அந்த டாட்டில் கரெக்டாக தந்து வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அது அந்த பொசிஷனில் லேசாக அமுத்துங்க. இப்போ ஸ்ப்ரிங்கை தூக்கி உள்ளே போடுங்க. அதுக்கு மேலே அந்த கப்பை வச்சுட்டு அதே டாட்டில் அதே மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எதுவுமே கரெக்டாக வச்சு இந்த ஸ்க்ரூவை போட்டிங்கன்னாவே இது ஓகே. இது வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து வந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ அந்த பொசிஷனில் எடுத்தாங்கன்னா டக்குன்னு உள்ள மாட்டிச்சு பாருங்க. இப்போ 2 ஸ்க்ரூவை போட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணலாம். கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது இப்போது. ஏன்னா ஏற்கனவே இருந்த டைட்லேருந்து தான் நான் அவுத்தணும். இப்போ நம்ம அந்த டைட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ டைட் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து தானாக வந்துட்டு ரைஸ் ஆகிறது. இது ஹோண்டாவுக்குலாம் மொத்தம் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்க. இப்போ எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி மாறுது கொஞ்சம் கொஞ்சம். இதெல்லாம் வந்து உள்ள டயஃப்ரம்லேருந்து பெட்ரோல் வரும். இது பெட்ரோல் வந்துட்டு உறிஞ்சால் தான் பெட்ரோல் வரும். வண்டி ஸ்டார்ட் கிக்கரை உதச்சா தான் பெட்ரோல் உள்ளே வரும் இந்த வண்டிக்கெலாம். இப்போ எல்லா வண்டிக்குமே அந்த மாதிரி எடுத்துன்னு வராங்க. இப்போது டஸ்ட் இருக்குது, அங்கே இருக்குது, எடுக்கிறப்போ இப்போ இந்த சென்சார்லாம் கூட நம்ம அவுத்து பார்க்கலாம். இந்த ஆக்சிலேட்டர் பாருங்கள், ஆக்சிலேட்டர் இது வந்து நம்ம ஷேக் பண்ணோம், உள்ளே வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்க்கலான்ட்டு. இப்போ வந்து இது இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு இப்போது கார்பரேட்டர் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது இது வந்துட்டு இன்ஜின்லேருந்து நம்ம அவுத்தோம் இல்லையா, இன்ஜினு கார்பரேட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறது தான். இதில் வந்து ஒரு ஓஸ் நிப்புலாம் இருக்கும். இது அந்த ஓஸ் பைப்பு, இது இந்த பைப்பு 2 ஓஸ் காலர் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அவுத்துட்டு அதே மாதிரி டைட் பண்ணோம். இப்போ அதில் ஒரு சின்னதாக ஒரு நீட்டாக ஒரு நீட்டிங் இருக்குது பாருங்கள். இது உள்ளே தான் வந்துட்டு இன்ஜின்லேருந்து இது டயஃப்ரமுக்கு போகும். மேலே ஒரு டயஃப்ரம் இருக்கும் டேங்க்கில். இதில் உறிஞ்சோம்னா தான் அந்த அதுலேருந்து பெட்ரோலே வெளியே வரும். டேங்க்லேருந்து பெட்ரோல் டைரெக்டாக வெளியே வந்துடாது. ஒரு டயஃப்ரம் உள்ளே போய் தான் வரும். இப்போ இது வந்து அடைச்சினுக்குது. இது வந்து அந்த டியூப்லேருந்து ஏர் வந்து உள்ளே இருக்கிற ஏர் உரியும். உரிய சொல்ல தான் அந்த டயஃப்ரம் வேலை செய்யும். இப்போ அதுவும் அடைச்சின்னு இருந்தது. அதுவும் வந்து பெட்ரோல் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது வந்து அந்த ஏர் ஃபில்டர்லேருந்து உள்ளே கழட்டின்னு வந்துச்சு. அது ஆக்சுவலாக அதில் போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஏற்கனவே வந்து கரெக்டாக தெரியாது. இது வந்து போட்டு ரொம்ப ஷேக் பண்ணி அதில் வேறு பேஸ்ட்லாம் பிச்சுன்னு வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து எடுத்து இதை க்ளீன் பண்ணுறோம். இப்போ நம்ம உள்ளே வந்து ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. அந்த ஆயிலெலாம் க்ளீன் பண்ணோம்னா தான் நம்ம உள்ளே வந்து டஸ்ட் இல்லாத இருக்கும். இப்போ இதை க்ளீன் பண்ணி தொடச்சிடுங்க. அது வந்துடுச்சுன்னா இது அவுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் அவுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது உள்ளே பாருங்கள், கம்பி போடுறோம் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக முக்கால்வாசி அது அடைஞ்சிடுச்சு. அது சும்மா கொஞ்சம் தான் ஓப்பனில் இருக்குது. அப்போ கொஞ்சம் ஓப்பனில் இருக்குதுனாக்கா பெட்ரோல் வந்துட்டு 100% வெளியே வராது இல்லையா, உரியிற தன்மை கம்மியாயிடும். அது உள்ளேருந்து ஏர் இன்ஜினில் மிதிக்க சொல்ல உள்ளே ஏர் வெளியே வரும். அந்த வழியில் தான் நம்மளுக்கு பெட்ரோல் வரது. இல்லைனா நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா பெட்ரோல் வராது கார்பரேட்டருக்கு. இதில் ஒரு விஷயம் அதுதான். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறப்போ அந்த ஹோல்ஸுங்கெலாம் அடைஞ்சிருந்தாவே வராது பாருங்க. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஹோல்ஸு ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது இந்த டியூபு. இப்போ மேலே அந்த டயஃப்ரம் ஒன்று அவுத்தம் இல்லையா அந்த கார்பரேட்டரில், அதுலேருந்து அந்த ஏர் வந்து இப்போது ஏர் போனால் தானே அந்த டயஃப்ரம் வேலை செய்யும். இதில் குழவி ஃபுல்லாக கூண்டு கட்டிட்டதுனால அந்த டியூப் வந்துட்டு அடைபட்டுடுச்சு. இப்போ அதையும் வந்துட்டு ஊதி அது பெருசாக உள்ளத்தெல்லாம் ஹோல்ஸில் தட்டி அந்த குழவி இருந்த கூண்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக வச்சு அந்த மண் வச்சு மூடிடும் அந்த குழவி. ஏன்னா ஓப்பன் ஏரியான்றதுனால வண்டியை தந்து விட்றாரு, அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ இதை வந்துட்டு இந்த காலரில் வந்து இந்த ஓஸை வந்து சொருவிட்டு அதில் ஒரு காடி ஒன்று கரெக்டாக சென்டரில் போய் உட்கார மாதிரி அதில் கரெக்டான பாயிண்டில் வச்சு சொருவிடுங்க.
டைட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஃபில்டர்லேருந்து வெளியே கழட்டி வந்தது வந்து நம்ம நம்ம இப்போ மாட்டுறோம். இப்போ அதில் இது கொஞ்சம் கரெக்டாக அந்த காடியில் போய் கரெக்டாக உட்காரணும். அந்த காடி ஒன்று இருக்கும், காடியில் போய் உட்காரணும் இது. அதனால் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லேசாக திருப்புங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டை திருப்பிட்டு லேசாக வச்சு ஆட்டிட்டு உள்ளே தள்ளணும்னா டக்குன்னு போய் உள்ளே மாட்டிக்கும். அது மாட்டலைனாக்கா ஏர் வந்துட்டு வெளியேந்து இழுக்க ஆரம்பிச்சதுனாக்கா மைலேஜ் அதுவும் அப்பயும் அடி வாங்க அடி. இப்போ கரெக்டான பொசிஷனில் வந்து வச்சு அப்படியே லேசாக திருகுனீங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கும். அது ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா இது அவுக்க வேண்டிய வேலையே கிடையாது. இது உள்ளே அது உள்ளே போட்டு பேஸ்டிங் போட்டிருப்பாங்க, அதனால் உள்ளே போய் கரெக்டாக அங்கே தான் நிற்கும். அது நம்ம இந்த 2 போல்ட்டை மட்டும் இன்ஜின்லேருந்து அவுத்துட்டு இந்த ஸ்க்ரூ ஓஸ் நிப்பில் அவுத்தோம்னா மட்டும், ஓஸ் கிளாம்ப் அவுத்திங்கன்னா மட்டும் வெளியே அப்படியே எடுத்துடலாம். இப்போ நம்ம கார்பரேட்டர் அவுக்கு சொல்ல அது வெளியே வந்ததுனால தான் இப்போ இது மாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு இது நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உள்ளே போய் மாட்டிக்கிச்சுப்போ இப்போ கார்பரேட்டர் தூக்கி உள்ளே திரும்ப நம்ம அசம்பிளி பண்ணிடலாம். முதல்ல வந்துட்டு உள்ள பெட்ரோல் டியூப் இருக்கும், அந்த டியூபை வந்துட்டு முதல்ல உள்ள அந்த பாயிண்டில் கரெக்டாக போடுறதுக்கு பாருங்கள். அந்த ஹோல்ஸை தவிர வேறு எந்த ஹோல்ஸ்னால் செட் ஆகாது, அது ஒரு காரணம் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் இதை கழட்டி நீங்கள் மாட்டலாம். இப்போ அந்த பெட்ரோல் டியூப் வந்துட்டு லேசாக சில நேரத்தில் அந்த பெட்ரோல் டியூப் அந்த கார்னரில் கூட உடஞ்சிருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும், ஏன்னா பெட்ரோல் வேஸ்ட் ஆகும் அந்த இடம். இது சோக் ஒயர். இது ஃபஸ்ட்டு வந்து சோக் ஒயர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சோக் ஒயரை மாட்டுங்க. ஒரு 12-13 ஸ்பேனர் இருக்கும் இதுக்கு வந்து டபுள் ஹெட் ஸ்பேனர் தான் போட முடியும், ரிங் ஸ்பேனர் இதில் மாட்டாது. அதனால் இதை போட்டு இது முதல்ல டைட் பண்ணிங்க. ரொம்ப அதுக்காக ஓவர் டைட் பண்ணால் அது பிளாஸ்டிக்கில் தான் வரும், பிடிங்கி வந்துடும் வெளியே. அதனால் ஒரு லிமிட்டுக்கு மட்டும் டைட் பண்ணுங்கள். அதில் போய் கரெக்டாக சீட்டிங் ஆனால் போகிறோம், கரெக்டாக டைட் தெரியும், அந்த டைட்டில் தான் விட்டுடணும். அதுக்கு மாதிரி டைட் பண்ணிங்கன்னா பிடிங்கி வந்துடும். த்ரெட்டு வந்து பிளாஸ்டிக் த்ரெட்டு. அடுத்தது பெட்ரோல் ஓஸ் இருக்குது பாருங்கள், பெட்ரோல் ஓஸை கேர்ஃபுல்லாக சொருவுங்க. இதுக்கு அடுத்தது வந்துட்டு பெட்ரோல் ஓஸை சொருவிட்டிங்கன்னா இப்போ மேலே வந்துட்டு அந்த டைஃப்ரமில் வந்து ஒரு பைப்பு நம்ம கழட்டி நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா, அடுத்து அந்த பைப் மாட்டினோம். இப்போ அதுதான் இப்போ இது வந்துட்டு அந்த சைடில் வர பைப். இது ஒன்று ஒன்றா மாட்டிட்டு எப்படி அவுத்தீங்களோ அதே மாதிரி மாட்டுங்க. இப்போது இது சைடில் வந்துட்டு அந்த ஏர் ஃபில்டரில் வர அந்த இதில் வந்து கரெக்டாக இது மாட்டுற மாதிரி வச்சுக்கணும். இது பாருங்கள், இப்போ டைஃப்ரம்லேருந்து வர்றது நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த பைப் அது வந்து கரெக்டாக அந்த மேலே இருக்கும். இது வந்து ஓப்பன் இல்லைனாக்கா அந்த பிஸ்டன் வந்துட்டு அந்த டைஃப்ரமே வேலை செய்யாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதுவும் ஒரு காரணம், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த பைலட் ஜெட் வந்து ஃபுல்லாக அடைஞ்சிடுச்சு, அது ஒரு காரணம் இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஏன்னா இது கழட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியல. அவர் மெக்கானிக் ஷெட்டில் விட்டு போவார், ஆனால் அது கழட்டின மாதிரியே தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை தெரியாமல் மெக்கானிக்னு வச்சிடுறாங்க, நல்ல மெக்கானிக்களுக்கு மரியாதை இல்லாத போகுது. இது சின்ன வேலை தான், இது பண்ணிவிட்டு காசு வேணா கூட 500-1000 வாங்கினா கூட பிரச்சனை இல்லையே. ஆனால் கார்பரேட்டர் மாற்றணும்னு சொல்கிறாங்களே. ஒருத்தர் வந்துட்டு லோக்கலில் வருது வாங்கி போடுங்க 2000 ரூபான்றாரு, ஒருத்தர் 8000 ரூபான்றாரு. நான் எப்படி நம்ம காசு பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ அந்த பொசிஷனில் கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு லேசாக ஷேக் பண்ணுங்க. இந்த ஓஸ் காலர்லாம் ஓஸ் நிப்பெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அந்த பைப்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா 11 வருஷம் ஓடி இருக்குது, இவங்க அதை கழட்டவே இல்லை. அது ஒரு காரணம். அது இந்த கரெக்டான பாயிண்டில் வச்சுட்டு அந்த போல்ட்டை போடுங்க உள்ள. முதல்ல கரெக்டாக சீட்டிங் ஆகணும். நீங்கள் எப்படி அவுத்தீங்களோ அதே மாதிரி பண்ணணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுன்னு அவுத்துட்டு மாட்டினீங்கன்னா போகிறோம். நீங்கள் எந்த வண்டியை வேணாலும் அவுக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒரு Yamaha FZ அப்படி தான் அவுத்துட்டு போட்டேன் நான். நிறைய பேர் அதை வந்து பார்த்துருக்குறாங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது, நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான். அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து த்ரெடல் பாடி தான், கார்பரேட்டரே கிடையாது. இருந்தாலும் அதையும் நான் வந்து சர்வீஸ் பண்ணேன் நான். இப்போ பாருங்க, இது வந்துட்டு 10-11 ரிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஓவர் டைட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த பாடி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்டனாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஓடி இருக்குது இல்லையா வண்டி, அதனால் ஓவர் டைட் பண்ணால் அலுமினியம் பாடி பிடிங்கின்னு வந்துடும். ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாமே டைட் பண்ணணும். இப்போ 3 ஓஸ் காலர் இருக்குது பாருங்கள், இந்த ஓஸ் கிளாம்ப் இருக்கும், அந்த ஓஸ் கிளாம்பை 3த்தையுமே வந்து கரெக்டாக டைட் பண்ணுறோம். ஏர் அது வழியாக போகக்கூடாது உள்ள.
ஃபுல்லாகவே டைட் பண்ணுறோம். இப்போ இந்த பைப்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த செட்டிங்கில் வர மாதிரி அப்படியே அமுத்திட்டு அது உள்ளே கரெக்டான பொசிஷனில் வச்சு அதோட காடி இருக்கும், அந்த காடியில் வச்சு டைட் பண்ணுறோம். ஏன்னா அது ஆடின்னு இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு இப்போ ஆக்சிலேட்டர் ஒயர் இருக்குது, அந்த ஒயரை வந்துட்டு எந்த இடத்துல மேலே இருக்கிற நட்டை லூஸ் பண்ணக்கூடாது, கீழே இருக்கிற நட்டை தான் லூஸ் பண்ணி அவுத்து எடுக்கணும். ஏன்னா மேலே தவிர்த்தினா திரும்பவும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ அதை தூக்கி மாட்டிவிடுங்க, அவ்வளோதான். பாருங்க, ஆக்சிலேட்டர் வேலை செய்யுது. இப்போது கீழே வந்துட்டு ஸ்க்ரூலாம் டைட் ஆகிடுதான் கரெக்டாக செக் பண்ணுறோம். இப்போ வந்து வண்டி வந்து ஆஃபில் லேசாக கிக்கரை மட்டும் லேசாக ஒதுங்கும். இப்போ உதைச்சா தான் அந்த உள்ள பெட்ரோல் வந்து நிற்கும். இப்போ பெட்ரோல் உள்ளே வந்து நிற்கிது. இப்போ ஒரு 4 உதைச்சோம்னாக்கா அந்த பெட்ரோல் அந்த கிணத்துக்கு வந்துடும். இப்போ கிணத்துக்கு வந்தோடனே இப்போ கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. இப்போ எந்த அடைப்பு கிடையாது, வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதை மட்டும் நீங்கள் எவ்வளோ தேவையோ டைட் பண்ணிங்கனாக்கா ஆக்சிலேட்டர் ஜாஸ்தியாகும், லூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாகிடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுங்க. முதல்ல வந்து கொஞ்சம் கூடவே வச்சுருங்க. ஏன்னா வண்டி சர்வீஸ் பண்ணோம்னாக்கா சில நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. வண்டி கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து கரெக்டான பாயிண்டில் வச்சுட்டிங்கனாக்கா தாராளமாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் இந்த கார்பரேட்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் மைலேஜ் நல்லா கொடுக்கும். மைலேஜ் கொடுக்கலன்னா வண்டிக்கு அர்த்தமே இல்லாத போய்டும். பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்துட்டு மைலேஜ் இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இது வந்து லைட்டாக லேசாக வைக்கும். வண்டி இன்ஜின் வந்துட்டு லேசாக ஸ்லோ ஸ்பீட் லேசாக ஆடினா போதும். இப்போ லேசாக வச்சுருக்குது. இப்போது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுன்னா நம்ம அதுலேயே ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டும் கட்டலாம், இல்லை சைட் ஷீல்டில் கைட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரி மாட்டலாம். 11 வருஷத்து வண்டி தான் இது. ஆனால் இப்போயே நல்லா மைலேஜ் கொடுக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ இந்த 8 மாதமாக தான் இந்த கார்பரேட்டர் பிரச்சனை இருக்குது. அவரும் எங்கெங்கே போயிட்டு எதாவது மாற்றிட்டு வராரு. ஆனால் வண்டி செட் ஆகலைன்றாரு. சரி, நம்ம இது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் இதோட கழட்டி மாட்டினா 1 ஹவர் ஆகும். அது உள்ளே கூட முடிச்சிடலாம். இப்போ வண்டி வந்துட்டு ஆக்சிலேட்டர் கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்லோ ஸ்பீடு பார்த்துக்கணும். இது அவங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கோம். நம்ம ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணுறது சாதாரண விஷயந்தான். ஒன்றும் பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது. நம்ம வண்டி நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கணும். மெக்கானிக் இருக்கிறாங்க, நல்ல மெக்கானிக்கெலாம் இருக்கிறாங்க. ஆனால் சரியாக பண்ண மாட்டுறாங்களே. எல்லாருக்கும் நல்ல மெக்கானிக் கிடைக்காது இல்லை. ஏன்னா மெக்கானிக் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காசு கேட்டு கொடுக்குறதுல வாங்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் தேவையில்லாத வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ போச்சுன்னா கூட மொத்தமாக மாற்றணும்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாமே அவர் நொந்து போய் தான் எடுத்துன்னு வந்தார் இந்த வண்டியை. சரி, இப்போ இனிமேல் வந்து அவரே சர்வீஸ் பண்ணிடுவார். இப்போ வண்டி பக்காவாக இருக்குது. இப்போது நன்றி, வணக்கம்.